அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபத்தை காட்டிலும் எபேசியர் நிருபம் விசேஷித்தமானது. ஏன் அது விசேஷமானதுன்னா, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபத்தை காட்டிலும் எபேசியர் நிருபம் விசேஷித்தமானது. ஏன் அது விசேஷமானதுன்னா, மற்ற நிருபங்களை காட்டிலும் இந்த நிருபத்தில் அவர் கொடுத்த தகவல் என்னன்னா, அதோடைய கருப்பொருளும் சரி, அதோடைய அந்த 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 நிருபத்துடைய தன்மையும் சரி, அது வேற மாறி காட்சியளிக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. இதுக்கு பேர் நிருபங்களின் ராணி என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வேத நிருபர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நிருபத்துக்கு மட்டும் இப்படி ஒரு தனி பேர் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல சபைகளின் ராணின்னு இருக்குது. ஏன்னா எபேசியர் சபைன்னு பிற்பாடு அது அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆரம்ப நாட்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நிருபமாக தான் எழுதினார். இந்த சபைகளுக்கு, வீட்டு சபைகளுக்கு நிருபங்கள் நிறைய எழுதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்பொழுது ஆண்டவர் ஒரு விசேஷமான வெளிப்பாடை இந்த சபையை குறித்து கொடுத்தாரு. சரியா? ஆனால் நீங்கள் அவர் எழுதின 13 நிருபங்களை நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா, நிறையா நிருபங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு எழுதியிருப்பார். சபையை குறித்த சில இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ சபைக்குள்ளே இருக்கிற சூழ்நிலைகள், சபைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், சில நேரம் சபை மக்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியத்துக்கெலாம் அவர் எழுதுவார். கொரிந்தியர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை. கொரிந்தியர் சபைக்கு எழுதின நிருபங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை. ஒருத்தன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டான், ஒருத்தன் 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டான். அப்போ இவனெலாம் இப்படி சபைக்குள்ளே வைக்கிறது, இதெல்லாம் மாதிரி நிறையா இருக்கும். மேரிட்டல் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் ஜாதி வேறு, ஜாதி பிரச்சனை வேறு இருக்கும். அப்புறம் யூதர்கள் சரி, புறஜாதிகள் ரசிக்கப்பட்டால் அங்கே ஒரு பிரச்சனை வரும். நீ எப்படி யூதனோடு சேர முடியும்? யூதனா நீ விருத்த செய்யணும். அப்புறம் இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறையா நிருபங்களில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் இந்த சபைகளின் ராணி, நிருபங்களின் ராணி என்று சொல்லப்படுகிற எபேசியர் சபைக்கு கொடுக்க வேண்டிய தகவலில் அதோடைய கருப்பொருளும் சரி, அதோடைய தன்மையும் சரி வேறு காரியத்தை காண்பிக்குது.